அந்த பியர்ட் அந்த சீன்ஸ் கூட நிறைய படங்கள்ல வந்திருக்கு. பட் அந்த எடிட்டிங் ஸ்டைல்ல பாக்குறப்போ இட் லுக்ஸ் ஃப்ரெஷ்ஷா இருக்கு. இப்போ ஃபார் தேவரை மகன்ல கூட அது இருக்கும். ஃபுல் பியர்ட் பண்ணிட்டு அவர் பண்ணோம்னா அவருக்குன்னு ஒரு இது இருக்கும், ஒரு சேஞ்ச் கேரக்டர் டிரான்சிஷன் இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு சீன் தான். பட் அது எடிட்டிங்ல பார்க்கும்போது ஒரு பயங்கர ஒரு வேற ஒரு கான்செப்ட்ல நம்ம பார்க்க முடியும். ஏன்னா அது வந்து அது மாதிரி ஒரு 4-5 சீனே இருக்குது. லைக் படமே ஓவராலா பாத்தீங்கன்னா ஒரு பிளாஷ்பேக்ல ஒரு விஷயமா இருக்கும். பட் அந்த ஸ்டைல என்ன இருக்குன்னா, அந்த பிளாஷ்பேக்ல ஒரு சீக்வன்ஸ் வந்து திருப்பி அதே ரியல் டைம்குள்ள வந்து சேம் ஷாட்ல வந்து முடிகிற ஒரு விஷயங்கள் வந்து அது ஒரு பேட்டர்ன் வந்து தான் படமே படத்தை ஒரு ஸ்பெஷலா ஆக்குனது. அது ரைட்டிங்ல அது பார்க்கும்போது நல்லா இருக்கும். அப்படியே வரும், நம்மளுக்கே அது மறந்துடுவோம் ஆக்சுவலி அங்க ஆரம்பிச்சதுன்ட்டு. அதுக்கப்புறம் ஒரு கதை நகர்ந்துட்டே போயிட்டு இருக்கும். திருப்பி அதே கேரக்டரோட இவன் இதுல இருந்து அவினாஷ் ஆகுங்கிறது கரெக்டா ஜெயில வந்து ஃபுல் தாடியோட இருப்பாப்புல. அவர் ஷாட்ல கரெக்டா ஆரம்பிக்கும். பின்னாடி சாப்பிட்டுட்டு இருக்கிற ஒரு இதுல ஆரம்பிச்சா பின்னாடி சவுண்டு கேட்கும். திரும்பி பார்த்தா அவர் என்ன ஆச்சு, இவன் எப்போ வந்தான் அப்படின்னு ஒரு ஜோனா ஆரம்பிக்கிறது தான்.